வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் கோ2 திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. காரணம் என்ன, கோ ஒரு சென்சேஷனலான ஒரு வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படம். ஒரு அரசியலும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமும் சேர்ந்த ஒரு திரைப்படம் என்பதால் அதில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை சினிமோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுனால் அந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெற்றது. அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் மீதும் கோ2 திரைப்படத்தின் மீதும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இதில் ஜீவாவுக்கு பதில் பாபி சிங்கா அண்டு நிக்கி கல்ராணி நடிச்சிருக்காங்க. ஸோ பிரகாஷ் ராஜ் இதில் அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை சரத் இயக்கி இருக்கின்றார். பாபி சிங்கா ஒரு சிஎம்ஐ கடத்துகிற மாதிரி அவர் தான் பிரகாஷ் ராஜ். இதில் என்னென்னா, ஏற்கனவே சிஎம்ஐ கடத்துகிற ஒரு படம் ஒன்று இருக்குது, அது தேசிய கீதம். இதே மாதிரி ஒரு மாணவர்கள் அரசியலுக்கு வருவாங்க, அதுக்கு சிஎம்ஏ கடத்தி வச்சு அவங்களுக்கே பாடம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்தையே எஸ்கேப் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான லைனும் இதில் கொஞ்சம் வருகின்றது. இன்னொன்று, இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் இந்த படத்தினுடைய பாடல்கள். லியோன் ஜேம்ஸோடைய பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் படம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தோட இது எந்த படத்தை பாட்டுப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. மிக முக்கியமாக கண்ணம்மா சாங்லாம் ஃபேண்டாஸ்டிக். ஸோ இதெல்லாம் இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்துச்சு. அதை விட நிக்கில் கல்ராணி ஒரு நியூஸ் 7 டெலிவிஷனோட ரிப்போர்ட்டராக இருக்காங்க. ஸோ இவர் ஒரு நாட்டை காப்பாற்றுகின்ற ப்ரொட்டோகனிஸ்டாக பாபி சிங்கா இதில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் சிஎம்ஐ கடத்து என்ன மாதிரி டிமாண்ட்லாம் வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படம் ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ஏற்படுகிறது. அதை விட குவார்ட்டருக்கு 5 ரூபா எடுத்துக்கிறான், ஆஃபுக்கு 10 ரூபா எடுத்துக்கிறான், ஃபுல்லுக்கு 20 ரூபா எடுத்துக்கிறான். நிகழ்கால உண்மையும் இந்த திரைப்படம் மிக அழகாக பேசுகின்றது. ஸோ வருமானம் அதை நடத்தினா என்ன தப்பு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அதை நியாயப்படுத்தும் விதமாகலாம் காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. அரசியல் நெடி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்று நம்புகின்றேன். எனிவே, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது படம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஆவலை இந்த திரைப்படம் தோற்றுவிப்பதில் மாற்று கருத்தில்லை. எல்லா ட்ரெய்லர்களும் சொல்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த கோ2 திரைப்பட குழுவினர் பெற வேண்டும் என்பது தான் ஜாக்கி சினிமாஸினுடைய ஆசையும் வாழ்த்துக்களும். வேறு என்ன, இதெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.